தன்னோட குடும்பத்துக்கு ஒரே பையனா பிறந்து ரொம்ப சுமாரா படிச்சு ஒரு வயசுக்கு வந்ததும் குடும்பத்தையே தான் சுமக்கணும் அப்படின்ற ஒரு பாரத்தை தோல்ல போட்டுக்கிட்டு ஃபுட் டெலிவரி பாய் ஆகவும் டைம் கிடைக்கும் போதோ கேப் ஓட்டியும் ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி உழைக்கிற நம்ம ஹீரோ ஒரு நாள் ஒரு சிக்னல்ல வந்து நிக்கிறாரு. இப்படி வேர்த்து விறுவிறுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு BMW காரை பார்த்தா காருக்குள்ள சும்மா ஏசிய போட்டுக்கிட்டு ஒரு டிரைவர் ஒரு நாயை கூட்டிட்டு போறாருங்க. அதை பாக்குற ஹீரோ உடைஞ்சு போறாரு. ஒரு நாய்க்கு BMW கார்ல ஏசி போட்டுட்டு போற அளவுக்கு இந்த சமுதாயத்துல இருக்குன்னா நம்ம மட்டும் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்? ஒரு நாயால இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ முடியுதுன்னா ஏன் என்னால ஒரு பணக்காரனா வாழ முடியாதான்னு சொல்லி இந்த இந்தியாவையே திரும்பி பார்க்கற வைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல அவர் ஒரு கோடீஸ்வரரா மாறுறாருங்க. இப்படி ஒரு கதையில வெளிவந்திருக்கிற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிராட் அப்படின்ற ஒரு கன்னட படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது இப்போ OTT-லயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேரு கிருஷ்ணா. அவரை எல்லாரும் கிறிஸ்டி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோக்கு பணம் சம்பாதிக்கணும், பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம் அப்படின்ற ஒரு குணம் அவருக்குள்ள இருக்கோங்க. அப்படி பள்ளிக்கூட முடிச்சதும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு இந்த சீட்டு கட்டு விளையாட போவாரு. அப்படி காசை வச்சு அங்க சீட்டு கட்டு விளையாடுறதுனால அங்க சில போலீஸ்காரங்க வந்து அங்க பள்ளிக்கூட படிக்கிற பசங்களை எல்லாம் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க கிட்டயும் கொஞ்சம் காசை நம்ம ஹீரோ லஞ்சமா கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாலும் இப்போ மீதி இருக்கிற ஒரு 4-5 பசங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கும் அந்த பசங்களுடைய அப்பா அம்மா வர பள்ளிக்கூடம் படிக்கும் போதே உங்களுக்கு சீட்டு கட்டு கேக்குதா, அதுவும் காசு வச்சு விளையாடுவீங்களான்ற மாதிரியும் அங்க மிரட்ட. அப்பதான் அந்த பசங்க அழுதுகிட்டே ஸ்கூல்ல இருக்கிற கிருஷ்ணா தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தான், எங்களுக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல, அவன் தான் சொல்லி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி நம்ம கிருஷ்ணாவை பத்தி போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அதே ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளா வேலை பார்க்கற ஒரு பெரியவரை கூப்பிட, இவரு வேற யாரும் இல்லைங்க, இவரு தான் நம்ம ஹீரோ கிருஷ்ணாவுடைய அப்பா. அதுவும் சாதாரண ஆள் இல்லைங்க. தங்க பதக்கத்துல வர சிவாஜி கணேசனை விடவும் ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரி. அங்க தான் புள்ள தப்பு பண்ணத இந்த பசங்க எல்லாம் சொல்றதை கேட்டு தான் வீட்டுக்கு போயும் தான் பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இன்னொரு வாட்டி இந்த காசை வச்சு சீட்டு விளையாடின எதுனா பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், படிக்கிறனா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி தான் வீட்லயே பெல்ட் பிய்ய அடிக்கிறாரு. இப்படி அப்பா அடிச்சதுனால அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. நம்ம ஹீரோட வீட்டுல எப்பவுமே நம்ம சச்சின் ஆடுறத ரொம்ப அவங்க அப்பா விரும்பி பாப்பாரு. நாள் சச்சின் ஆடிட்டு இருக்கும் போதோ சீக்கிரமா அவுட் ஆயிட அவ்வளவுதான், சச்சினே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவுமே அங்க வந்து என்ன ஒரு கிரிக்கெட்டரா ஆக்குங்கப்பா, கோச்சிங் கிளாஸ் அனுப்புங்க, நான் இந்தியாவை காப்பாத்துறேன்ற மாதிரி கேக்குறாரு. கிரிக்கெட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி கேக்குறப்போ சப்மரைன் ஷாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்டை பத்தி சொல்றாருங்க. அதாவது பவுலர் யாக்கர் பால் போடுறப்போ அதை அப்படியே பின்னாடி தூக்கி அடிக்கிறது. நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த ஷாட்டை நிறைய ஆடுவாருங்க. ஆனா இப்ப ஹீரோ சின்ன வயசுல இந்த கதை நடக்கிறதுனால அப்பெல்லாம் சூரியகுமார் யாதவ் கிரிக்கெட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. முதல்ல ஹீரோ தான் இந்த ஷாட்டையே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை பத்திலாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க அப்பா பாரு, நம்ம ஊர்ல பாப்புலேஷன் அதிகம், தெருவுக்கு தெரு பேட் எடுத்துன்னு ஒருத்தன் கிரிக்கெட் விளையாட போறேன்னு கிளம்புறான், அவனுங்களோட போட்டி போட்டலாம் உன்னால கிரிக்கெட்டர் ஆக முடியாது, பேசாம படிப்பை முடிச்சுட்டு படிப்புக்கு ஏத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மேல் படிப்பையும் படிக்க வைக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப சுமாரா படிச்சு PUC பாஸ் ஆகி வெளியே வேலை எல்லாம் கிடைக்காம இப்ப ஃபுட் டெலிவரி பாய் வேலையையும் டைம் கிடைக்கும் போதோ கேப் வேலையும் பார்த்துட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் உழைக்கிற நம்ம ஹீரோ எப்பவுமே வேர்வை சிந்தி உழைப்பாரு. நாள் ஃபுட் டெலிவரி பண்றப்போ உடம்புல நிறைய வேர்வை இருக்குன்னு சொல்லி அந்த ஃபுட்டை வாங்க மறுக்கிறாங்க. இது அவருக்கு பெரிய அசிங்கமா இருக்குங்க. அதே மாதிரி இப்போ டிவிலையும் பாக்குறாரு. இவரு சப்மேரியன் ஷாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்டை பத்தி சின்ன வயசுல சொல்லியிருப்பார்ல, அதே ஷாட்டை இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற ஒரு பிளேயர் அங்க ஆடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியவன் இவன் இருக்கான்ற மாதிரியும் லைட்டா அவருக்கு ஒரு பொறாமை வருது. நம்ம ஹீரோக்கு ஷூ வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லி நிறைய ஆசை இருக்குங்க. ஆனா இவரோட சம்பளத்தினால எதையுமே வாங்க முடியாம ஒரு வெறுமையில தான் வாழ்வாரு. ஒரு பொண்ணை ரொம்ப நாளா ஒன் சைடாவும் லவ் பண்ணிருப்பாருங்க. இவரு கேப் ஓட்டுவாருன்னு சொன்ன பாத்தீங்களா, எப்பவுமே இவரோட பைக்ல தான் அந்த பொண்ணு வருவாங்க. அப்படி பேசி அந்த பொண்ணு கிட்ட தான் நல்லா படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் நான் இப்படி பைக் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் அங்க போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லி ரெகுலரா அந்த பொண்ணு கூட பேசி பழக ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு கூப்பன் கிடைக்குதுங்க. அதாவது ஒரு ஹோட்டல்ல ஃப்ரீயா டின்னர் சாப்பிட்டுக்கலாம், 2 பேருக்கு இந்த கூப்பன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுடைய கூப்பன் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ அவரு காதலிக்கிற பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வராரு. அப்படி அங்க டின்னர் வாங்கி கொடுத்தோம். அவர் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்டோடைய வெயிட்டருமே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பில் அமௌண்ட்டை கொடுக்குறாரு. என்ன சார் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, நான் இந்த கூப்பன்ல தானே இந்த டின்னருக்கே வந்தேன்ற மாதிரி அந்த கூப்பனை காமிக்க, சார் நீங்க இந்த கூப்பன்ல இருக்கிற டிஷ்ஷஸ் மட்டும் தான் சார் ஆர்டர் பண்ணிருக்கணும், மெனு கூட இருக்கு பாருங்க, நீங்க அதுல இருக்கிறத விட்டுட்டு வெளியே இருக்கிற சில டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க, அதனால அந்த பில்லை கட்டிட்டு நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு கேட்டுறாங்க. சரி அவங்க தான் கேக்குறாங்கல்ல, பே பண்ணிட்டு வந்துடுன்ற மாதிரி
மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோ கிட்ட பணம் இல்லைங்க. நான் இந்த கூப்பன் இருக்குன்னு சொல்லி பர்ஸ கூட வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். இது வீட்ல வச்சிட்டியா? அப்ப எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்த? இல்ல இங்க டின்னர் வாங்கி கொடுத்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தேன். எது நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்றதா? ஒரு பில்லு கட்டுறது கூட உனக்கு துப்பு இல்ல. உன்னை நான் காதலிக்கிறதான்னு சொல்லிட்டோம். அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்ப இப்போ ஹீரோக்கும் பெரிய அவமானமா மாறுது. இது எல்லாத்துக்கும் அந்த வெயிட்டர் தான் காரணம்னு சொல்லி பக்கத்துல இருக்க அந்த வெயிட்டரையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளி விட்டுறாரு. இதுல அந்த வெயிட்டர் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இது ஒரு கம்ப்ளைண்டா பண்ண அதே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பாங்க. அவரையும் கூப்பிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் என்னையா உன் பையன் இப்படி வளர்ந்துருக்கான், ஹோட்டல்ல எல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்றானா, இவனை என்ன பண்ணலான்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோவை மேல கீழே பார்த்துட்டு சார் நான் ஒரு நேர்மையான ஆளு சார், லஞ்சம் கூட வாங்கினது இல்ல, எந்த செக்ஷன்ல இவனை உள்ள தூக்கி போடணுமோ அந்த செக்ஷன்ல போட்டுக்கோங்க, என்ன கேட்காதீங்கன்னு சொல்லிட்டோம். அவர் அங்க இருந்து வெளியே போக இப்போ ஹீரோக்குமே வேற ஆப்ஷன் இல்லைங்க. அப்பதான் அந்த வெயிட்டரை கூப்பிடுறாங்க. அந்த வெயிட்டருமே சார் இவன் ஒண்ணு உள்ள போனோம், அப்படி இல்லனா என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அப்படி மன்னிப்பு கேட்டானா அவன் இங்க இருந்து போயிடலாம், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோ அந்த அவமானத்தோட அந்த வெயிட்டருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாருங்க. இது அந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்து சிரிக்க, இப்படி பல அவமானங்கள் தான் அப்பா மூலமா கூட நம்ம ஹீரோ பட்டு அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே சோகமா ஒரு சிக்னல்ல வந்து நிக்கிறாரு. அப்பதான் அந்த சிக்னல்ல ஒரு BMW கார்ல ஒரு நாயை கூட்டிட்டு போறத ஹீரோ பாக்குறாரு. அவருக்கு வருது பாருங்க கோவம். இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய உழைச்சிட்டோம், ஆனா அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் நமக்கு கிடைக்கல, காசு இல்லாதனால எந்த இடத்தையும் நம்மளுக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, அதனால நம்ம இதுக்கப்புறம் குறுக்கு வழியில போயாச்சு பணத்தை சம்பாரிச்சு ஒரு கோடீஸ்வரனா மாறணும்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. காலங்கள் ஓடுதுங்க. நம்ம ஹீரோ இன்னும் ஃபுட் டெலிவரி பாயா தான் இருக்காரு. அப்படி பக்கத்துல இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட் ஹாஸ்டலுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு போக அங்க பார்த்தா ஹீரோவுடைய நண்பர்கள் எல்லாம் போட்டு ஒரு ரவுடி கும்பல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு 25,000 ரூபாய் போட்டு இப்ப நடக்கிற கிரிக்கெட் மேட்சுக்காக உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளேயர் மேல பெட் கட்டினாங்க, அந்த பிளேயரும் சொதப்பிட்டான், அந்த தீமும் தோடு போச்சு, இப்ப அந்த 25,000 ரூபாய் கொடுனா கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியும் சொல்ல, ஆனா நான் செமஸ்டர் ஃபீஸ்னா அப்படின்னா கொடுக்க முடியும், தோப்போன்னு நாங்க நினைச்சு பார்க்கல அப்படின்னு அந்த பசங்களும் அழுக. இப்போ ஹீரோ அங்க ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த கிரிக்கெட் நாலேஜ் எல்லாம் இருக்கிறதுனால அங்க ஒரு பிளேயருடைய பேரை சொல்லியும் அந்த பிளேயர் இந்த ஓவர்ல அவுட் ஆயிடுவான்னு சொல்லியும் பெட் கட்ட சொல்றாரு. அதுக்கு தன்னுடைய போனையே வச்சு அந்த பெட்டையும் கட்ட அப்படி அந்த பெட்ல ஜெயிச்சு அந்த 25,000 ரூபாவை அந்த பசங்களுக்கும் அவர் வாங்கி கொடுக்குறாருங்க. இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நம்மளுக்கு கிரிக்கெட் நாலேஜ் அதிகமா இருக்கு, அதனால இந்த பெட்டிங்கை வச்சு நம்மளும் இது மாதிரி பெட் கட்டி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. அவங்க ஏரியால ஒரு ரீசார்ஜ் கடை இருக்குங்க, ஊருக்கு தான் அது ரீசார்ஜ் கடை. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் பெட்டு கட்டுற ஒரு இடமாவும் அது இருக்கும். அப்படி ஈவினிங்குள்ள போயிட்டு அந்த கடையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பிளேயர் மேலையும் ஒரு டீமோடைய ரிசல்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பெட் கட்டினா இவங்க சொன்ன மாதிரியே நடந்ததுன்னா 100 ரூபாய்க்கு 200 ரூபாவா திருப்பி கொடுப்பாங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 1000 ரூபாய் நம்ம ஹீரோ போய் பெட் கட்டுறாருங்க. இந்த மாதிரியே அந்த டீமும் ஜெயிக்க நம்ம ஹீரோவும் டபுள் மணி ஜெயிக்கிறாரு. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ ஒரு நாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண கீழே ஒரு 500 ரூபாய் தாள் இருக்குங்க, அது நம்ம ஹீரோயினோடது தான் கையில கிடைக்குது. அவருமே யார் பணம்னு சொல்ல முடியாது, நீ வேணா உங்களோட நம்பர் கொடுத்துட்டு போ, உன்னோட பணம் நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லி ஹீரோயினுடைய நம்பரை வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோக்கு பணத்தாசை வருது. அப்படி மறுபடியும் அந்த ரீசார்ஜ் கடையில வந்து 25,000 ரூபாய்க்கு பெட் கட்டிட்டு அங்க மேட்சையும் பாக்குறாரு. இப்படி நம்ம ஹீரோ பெட் கட்டின மாதிரியே அந்த மேட்ச்லயும் அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ண அது மூலமா 50,000 ரூபாய் நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாருங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க, நீ என்னுடைய லக்கி சாம், நேத்து நீ என்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்தல, அந்த 500 ரூபாவை நான் ஒரு பிசினஸ்ல போட்டேன், அது எனக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு பெருமையா சொல்ல, ஹீரோயினுமே நானே ஒரு அன்லக்கியான பர்சன், எங்க வீட்டுல எனக்கு நிறைய கடன் இருக்கு மாதிரியும் ஷேர் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த ரீசார்ஜ் கடையில வந்து அடுத்த நாள் மேட்சுக்கும் பெட் கட்டிட்டு பப்புக்கு வந்தோம் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த பப்புக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல கான்ஸ்டபிள், அவர் ரைடுக்கு வந்துடுறாரு. ஹீரோ பதறி போக என்னன்னு பார்த்தா அந்த பப்புலயும் ஏதோ ஒரு பெட்டிங் போயிட்டு இருக்கான், அதை பிடிக்கிறதுக்கு தான் ஹீரோவுடைய அப்பா வந்திருக்காரு. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த ஸ்டேஷன்ல என்ன முடிவுனாலும் நான் தான் எடுக்கணும், இந்த ரைட் பண்ற அதிகாரம்லாம் சாதாரண கான்ஸ்டபிள் உனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அங்க இருந்து அனுப்பிட்டு அந்த பப்புடைய ஓனர் டாலர் மணி அப்படின்ற ஒருத்தர் கூடயும் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு வீடியோ கால்ல பேசுறாரு. நல்ல வேலையா என்ன காப்பாத்திட்ட, வழக்கம் போல உனக்கு வர வேண்டிய அந்த 50,000 வீட்டுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரியும் இன்ஸ்பெக்டருக்கு அந்த டாலர் மணி லஞ்சம் கொடுக்க இதையெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இவர் அந்த ரீசார்ஜ் கடையில வந்து பெட் கட்டாருல அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டுங்க, இந்த பப்லயும் இப்படி பெட்டிங் நடக்குது, இங்க பெரிய அமௌண்ட்டுக்கான பெட்டிங்லாம் நடக்குது போல, எப்படின்னா இந்த சின்ன அமௌண்ட் எல்லாம் நம்ம ஜெயிச்சு ஒரு நாள் இங்கேயும் வந்து பெட் கட்டி ஜெயிச்சிடணுன்ற மாதிரி நினைக்க, அப்படி 25,000 ரூபாய் வச்சு 50,000 ரூபாய் வச்சு 1 லட்சம் அப்படின்னு சின்ன அமௌண்ட்டையே நம்ம ஹீரோ ஜெயிச்சு தன்னுடைய வீட்லயும் தான் பழகுற நம்ம ஹீரோயின் கிட்டையும் நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் அட்வைசரா இருக்கேன்ற மாதிரிலாம் போய் சொல்லி இப்ப அவருக்குன்னு ஒரு சின்ன ஆபீஸையும் ஓபன் பண்றாரு. அந்த ஆபீஸ்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு நைட்டு நடக்கிற எந்த மேட்ச்ல நம்ம
யார் மேல பெட் கட்டலாம், எந்த பவுலர் நல்லா பவுலிங் போடுவான், பேட்டிங் ஆடுவான்னு சொல்லி எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுதான் ஹீரோவோட வேலைங்க. ஆனா ஹீரோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளருது அவங்க அப்பாவான அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு டவுட்டை கொடுக்குது. ஒருவேளை தான் பையன் தவறான வழியில எதனா பண்றானா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. ஸோ இப்படி நம்ம ஹீரோ சின்ன அமௌண்ட் எல்லாம் வச்சு பெட் கட்டினது அவருக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. பெருசா நம்ம பெட் கட்டி ஜெயிக்கணும்னு சொல்லி ஆளுக்கு 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணுவோம், அப்படி 5 பேரு 25 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி பெட் கட்டுவோம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ண, அப்படி நம்ம ஹீரோ அவங்க அம்மா சேவிங்ஸ்ல இருக்கிற ஒரு 5 லட்ச ரூபாவை அவங்க அம்மா கிட்ட கடன் கேட்கிறாரு. நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உன்னோட 5 லட்ச ரூபாவை என்கிட்ட கொடுத்தனா ஒரே மாசத்துல 10 லட்சமா மாத்தி காமிக்கிறேன்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கும் ஆசையை ஏற்படுத்தி இப்போ ஹீரோ தான் அப்பாவுக்கு தெரியாம அவங்க அம்மா கிட்ட இருந்தும் அந்த 5 லட்ச ரூபாய்க்கான செக்க வாங்குறாரு. இப்படி ஹீரோவுடைய 2 நண்பர்கள் மட்டும் அவங்க வீட்டுடைய பத்திரத்தெல்லாம் அடகு வச்சு 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்க, இன்னும் பேலன்ஸ் இவருக்கு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு மேல காதல் இருக்கும் பாத்தீங்களா, அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவர் பேசுறாரு. உனக்கும் நிறைய கடன்லாம் இருக்குன்ற மாதிரி சொன்ன, மேற்கொண்டு அதே நபர் கிட்ட எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடு, நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போனேன், அப்படி உன்னோட அமௌண்ட்டையும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணனா அதை டபுள் மடங்கு உனக்கு மாத்தி கொடுக்குறேன், எனக்கு 1 மாசம் மட்டும் டைம் கொடு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்படி நம்ம ஹீரோவை முழுசா நம்ம ஹீரோயின் நம்புறாங்க. அப்படி சொர்ணாக்கா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்டயும் வந்து அதிக வட்டியோட 10 லட்ச ரூபாய் கடனும் வாங்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ 25 லட்சத்தை பெட் கட்டுறதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் நம்ம கட்டி பார்ப்போம், அதுல நம்ம ஜெயிச்சு 2 லட்ச ரூபாய் கரெக்டா கையில வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம 25 லட்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 1 லட்சத்தையும் பெட் கட்டுறாங்க. அப்படி ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே அவர் சொன்ன டீமும் அங்க ஜெயிக்க, அது மூலியமா 2 லட்ச ரூபாய் அவருக்கு கிடைக்குதுங்க. அதை உடனே பார்ட்டி பண்ணி ஆகணும்னு சொல்லி எந்த ஹோட்டல்ல ஹீரோவை அவமானப்படுத்தினாங்களோ அதே ஹோட்டலுக்கு தான் நண்பர்களோட அவர் வராரு. அங்கேயுமே அந்த வெயிட்டர் வந்து இங்கெல்லாம் புக் பண்ணிட்டு தான் வரணும், ஆல்ரெடி காசு கட்ட முடியாம அவமானப்பட்டவன் தானே நீ எதுக்கு இங்க வந்து சாப்பிடுன்ற மாதிரி ஹீரோவை போட்டு கண்டபடி பேச, அதையுமே அவர் வீடியோ எடுத்துட்டு அங்க இன்னொருத்தர் கிட்ட அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அதை பிளே பண்ணியும் காமிக்கிறாரு. இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வந்தவங்க கிட்ட நீங்க நடந்துப்பீங்களா, இதை நான் மீடியால விடவா அப்படின்ற மாதிரியும் மிரட்ட, இப்ப அந்த மேனேஜரும் வெயிட்டர் கிட்ட யோ இவங்க யார் தெரியுமா, இந்த டேபிள் அவங்க தான் புக் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்டே இப்படி பேசுவியா சார், இவர் என்ன பண்ணா நீங்க இந்த வீடியோவை லீக் பண்ணாம இருப்பீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, அந்த வெயிட்டரை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுன்ற மாதிரி ஹீரோ அங்க பதிலடி கொடுக்குறாருங்க. அப்படி தன்னை முன்னாடி சம்பவம் பண்ண அந்த வெயிட்டரையும் நம்ம ஹீரோ பக்காவா பழி வாங்குறாரு. இப்ப அந்த நாளும் வருதுங்க. நம்ம ஹீரோ அவரோட நண்பர்களோட சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 32 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கையில இருக்கிற மொத்த காசையும் எடுத்துட்டு வந்தோம் அந்த ரீசார்ஜ் கடையில பெட்டிங்க்கு கொடுக்குறாருங்க. இப்ப வீட்டுல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்க பெங்களூர் மேட்சையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல பெங்களூர் எப்படின்னா ஜெயிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு நம்ம கொடுத்த அமௌண்ட் டபுள் ஆகுன்ற மாதிரியும் பார்த்துட்டு இருக்க. ஆனா அதுல பெங்களூர் தோக்குற மாதிரி போயிடுதுங்க. இதுல ஹீரோடைய நண்பர்கள்லாம் ரொம்ப பிரஷர் ஆகி அவ்வளவுதான் நம்ம பணம்லாம் போகுது மொத்தமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் உங்க முகமெல்லாம் மாற அந்த மேட்ச் அப்படியே இப்படி அப்படின்னு வந்து டிரா ஆயிடுதுங்க. இப்ப எல்லாரும் பிரஷர்ல மாட்டிக்கிறாங்க. டிரா ஆயிடுச்சுன்னா மொத்த அமௌண்ட்டையும் அந்த பெட்டிங் சென்டர்ல இருக்கிறவங்களே எடுத்துப்பாங்களேடா, என்னடா இது நம்ம பணம் எல்லாம் போயிச்சேடா, என்னடா பதில் சொல்ல போறோம், அந்த பொண்ணு வேற நம்மளுக்கு காசு கொடுத்துருக்கேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பல கேள்விகள் கேட்க, ஆனா அங்க ஹீரோ குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க பெட் கட்டினதே இந்த மேட்ச் டிரா ஆகிடும்னு சொல்லிதாங்க. அதுவும் டிரா ஆயிடும் அப்படின்ற மாதிரி பெட் கட்டினா டபுள் அமௌண்ட் வர வேண்டிய இடத்துல ட்ரிபிள் அமௌண்ட் வருங்க. அப்படி இவங்க அந்த பெட்ல ஜெயிச்சு கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஹீரோக்கு 1.25 கோடி அங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அவ்வளவுதாங்க, அவங்க நண்பர்கள் முகத்தெல்லாம் பயங்கரமான சிரிப்பு, சந்தோஷத்தோட எல்லைக்கே போறாங்க. அவங்க குடும்ப கஷ்டம்லாம் தீர போகுதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. நான் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரியும் ஷேர் பண்றாங்க. ஹீரோவுமே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னோட கஷ்டமும் தீர போகுது, ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டது டபுள் மடங்கு ஏன் ட்ரிபிள் மடங்கு லாபமே வந்துருச்சு, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, பணத்தை வாங்கிட்டு போயிடுன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினும் சந்தோஷத்துல மிதக்குறாங்க. அப்படி அடுத்த நாள் அந்த ரீசார்ஜ் கடைக்கும் காசு வாங்கலான்னு இவங்க வராங்க. ஆனா அங்க இருக்கிற ரீசார்ஜ் கடையை காணும். அந்த ரீசார்ஜ் கடைக்கு பதிலா அங்க ஒரு அம்மா காய்கறி கடையை போட்டு வச்சிருக்கு. இங்க இருந்த ரீசார்ஜ் கடை எங்க போச்சுன்னு கேட்கும் போதோ அந்த அம்மாவும் இவங்களெல்லாம் பயங்கரமா போட்டு கத்திட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்ப, இப்ப இவங்கள மாதிரியே சில பேர் அந்த ரீசார்ஜ் கடையில பெட் கட்டிருப்பாங்கல்ல, அவங்களும் அந்த இடத்துல வந்து இந்த கடையை தாங்க தேடுறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதுதான் அந்த ரீசார்ஜ் கடைக்காரன் இந்த காசெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான்ற மாதிரி ஹீரோக்கு தெரிய வருது. இவனுக்கோ என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேற ஹீரோ சொன்ன இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அவசர வேலையா வெளியே போயிட்டேன், நான் வீட்டுக்கே வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் ஹீரோயின் அங்க இருந்து அனுப்புறாரு. இப்ப அந்த ரீசார்ஜ் கடை அண்ணனுடைய போன் நம்பரையும் ஹீரோ ட்ரேஸ் பண்ணி போனா ஆல்ரெடி இறந்து போனவன் ஒரு பேர்ல தான் அந்த நபர் சிம்மையே வாங்கியிருக்கான் போல. சோ அதை வச்சு அவன் ஃபுல்லா ஃப்ராடுகார பையன்ற மாதிரியும் ஹீரோ கண்டுபிடிக்க, இப்போ ஹீரோவுடைய வீட்டுக்கும் அவருடைய 2 நண்பர்கள் வந்து மச்சான் வீட்டு பத்திரத்தெல்லாம் அடமான வச்சு காசை கொடுத்துருக்கோண்டா, எப்படின்னா காசை திரும்பி வாங்கிடுதா, நம்மளுக்கு 1.5 கோடி கூட தேவையில்லை, நம்ம முதல் போட்டதாச்சு வந்தா போதுன்ற மாதிரியும் அழுக. ஹீரோயின் வேற கால் பண்ணி காசு இன்னும் வரலையே, ஈவினிங் கொடுக்குறேன்னு சொன்னீங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோவுமே தான் மும்பைல இருக்கேன், மீட்டிங் முடிச்சு வரது
வரத்துக்கு 2 நாள் ஆகும், வந்து கொடுக்குறேன்ற மாதிரியும் சமாளிக்க இதையெல்லாம் ஓரத்துல இருந்து, அதாவது வீட்டுல இருந்தோ நம்ம ஹீரோடைய அப்பா ஒட்டி கேக்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வருதுங்க. அந்த ரீசார்ஜ் கடைன்னா எப்பவுமே நிறைய பீடா போடுறது வழக்கம். அப்படி அவங்க ஊர்ல ஒரே ஒரு பீடா கடை தாங்க இருக்கு. அந்த இடத்துக்கு அவன் வந்தாகணும், அவனை போய் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லியும் அந்த பீடா கடையில வந்தோம் அடுத்த நாள் காலையில நிக்கிறாரு. அப்படி ஒருத்தர் வந்து பீடா வாங்கிட்டு போக அவரையே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதோ அந்த ரீசார்ஜ் கடை அண்ணனும் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அந்த இடத்துக்கும் போயிட்டு அநியாயமா எங்களை ஏமாத்திட்டியாடா, எங்கடா எங்களோட பணம் திருப்பி குடுறான்ற மாதிரியும் அந்த ரீசார்ஜ் கடை அண்ணன் கிட்ட கேட்க, தம்பி நான் சாதாரண புரோக்கர் தான்ப்பா, ஊருக்கு ஊரு இது மாதிரி பெட்டிங் சென்டர் நாங்க இது மாதிரி ரகசியமா வச்சிருப்போம், சின்ன அமௌண்ட் எல்லாம் நாங்க திருப்பி கொடுத்துருவோம், ஆனா உன்ன மாதிரி பெரிய அமௌண்ட்டை பெட் கட்டினீங்கன்னா அதை நேரம் எங்க பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம், எங்க பாஸ் அந்த கடையை காலி பண்ண சொல்லுவாரு, இப்போ நீ கொடுத்த அமௌண்ட் கூட எங்க பாஸ் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, யாருடா உன்னோட பாஸ்ன்ற மாதிரி கேட்கும் போதோ அது டாலர் மணி அப்படின்ற ஒரு பேரை சொல்றாரு. அந்த டாலர் மணி யாருன்னா அந்த ஏரியால இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடிங்க. அது இல்லாம ஹீரோ முன்னாடி ஒரு பப்புக்கு போயிருப்பார்ல, அங்க அந்த போலீஸ்கார் இன்ஸ்பெக்டரையே லஞ்சம் கொடுத்து அனுப்பியிருப்பாரு ஒருத்தர், அவரு தான் அந்த டாலர் மணி. இப்ப அவர் வீட்டுக்கும் இந்த ரீசார்ஜ் கார்டு அண்ணனை நம்ம ஹீரோ கூட்டிட்டு போக சொல்றாரு. அப்படி அந்த ரீசார்ஜ் கார்டு அண்ணனும் அந்த டாலர் மணி கிட்ட கூட்டிட்டு வர, டாலர் மணி அவர் வீட்டுல கூட சேர்க்காம ஹீரோவெல்லாம் வெளியே நிக்க வைக்கிறாரு. உள்ளேயும் அந்த ரீசார்ஜ் கார்டு அண்ணனை கூப்பிட்டு உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியா செய்ய மாட்டியான்ற மாதிரி மிரட்டிட்டு இப்ப வெளியே நிக்கிற ஹீரோக்கும் கால் பண்ணி, தம்பி உன்னோட காசுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவுமே அங்க அழுகுறாருங்க. நான் இந்த காசு எங்களுக்கு ரொம்ப தேவைனா, குடும்பமே ஏழ்மையில இருக்குனா, அந்த காசையாச்சும் திருப்பி கொடுத்துருங்கன்ற மாதிரியும் டாலர் மணி கிட்ட கெஞ்சுறாரு. உடனே டாலர் மணி இங்க அந்த ரீசார்ஜ் கடை அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை போட்டு தள்ளிட்டு அவரோட பிணத்தை வெளியே போட்டுட்டு இப்போ ஹீரோ கிட்டயும் போனை பண்ணி, மவனே இப்பயே இங்க இருந்து போயிடு, அப்படி இல்லனா இந்த ரீசார்ஜ் கடைக்காரனை நீ தான் போட்டு தள்ளன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன், உனக்கு காசு வேணுமா, இது உண்டியல் மாதிரி ஒரு வாட்டி போட்ட பணம் வெளியே வராதுன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோவையும் மிரட்டி அங்க இருந்து அனுப்ப இப்போ ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஒரு பிரிட்ஜ் மேலேயும் வந்து நின்று இருக்காரு. ஹீரோவுடைய நண்பன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு தானே கொடுத்திருப்பாரு. அப்படி அவர் வீட்டையே வந்து காலி பண்ண வச்சிருக்காங்க போல. அவங்க அப்பா அம்மாவும் போன் பண்ணி கதறி அழுகுறாங்க. இதுல ஹீரோவோட நண்பன் மனசுடைஞ்சு போய் பக்கத்துல வர ஒரு லாரியில போய் விழுந்துடுறாருங்க. அந்த இடத்துலயே அவரோட உசுரும் பிரியுது. இதுல ஹீரோக்கு ஒரு பெரிய அடியா இருக்குங்க. இந்த சம்பவம் ஹீரோவோட வாழ்க்கையை முற்றிலுமா மாத்துது. ஹீரோ ஏரியாலையும் ஏன் ஹீரோவோட அப்பாவுக்கு கூட இப்போ ஹீரோ என்ன பிசினஸ் பண்றாருன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, உன்னை நம்பி தானே நான் பணத்தை கொடுத்தேன், இப்படி அநியாயமா ஏன் பணத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறியே, இதுக்கப்புறம் லவ்வும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லி அவங்களும் ஹீரோவை பிரிஞ்சு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பக்காவா ஒரு பிளான போடுறாரு. மறுபடியும் அந்த பப் இருக்குல்ல, அந்த டாலர் மணி நடத்துற பப்புங்க, அந்த இடத்துக்கும் வந்து நான் பெட் கட்டணும், ஆல்ரெடி டாலர் மணி என்கிட்ட 32 லட்சம் வாங்கியிருக்கான், அந்த காசுலயே நான் பெட் கட்டணும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ண இங்க டாலர் மணியோட ஆட்கள் எல்லாம் போட்டு ஹீரோ அடிக்கிறாரு. இதையுமே அந்த டாலர் மணி ஆல்ரெடி அந்த ஒரு இன்ஸ்பெக்டரை கையில போட்டிருப்பார்ல, அவருக்கு கால் பண்ணி சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் அங்க வந்து டாலர் மணி கிட்ட ஒரு 5000 ரூபாய் காசை வாங்கிக்கிட்டோம் நம்ம ஹீரோவை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. ஸ்டேஷன்லயுமே நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, என்னையா உன் பையன் ஓவரா பண்றான், பாரு இந்த லத்தியில மிளகா பொடி தடவி இருக்கு, பையன் மேல என்ன செக்ஷன்ல கேஸ போடலாம் நீயே சொல்லுன்ற மாதிரி கேட்க, அவனை கொலை முயற்சி வழக்குல கூட உள்ள போடணும், அதை தான் நான் பண்ண போறேன்ற மாதிரி இப்ப ஹீரோவோட அப்பா கிட்டயும் இப்படி பேசிட்டு இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் லத்தியோட ஹீரோவுடைய லாக்கப்புக்குள்ள வராருங்க. ஆனா அங்கேயுமே நம்ம ஹீரோ, சார் நான் இப்ப இந்த லாக்கப்புக்கு வந்தது, இந்த டிராமாவெல்லாம் நடத்தினதே உங்ககிட்ட இந்த டீலை பேசுறதுக்கு தான், நீங்க அந்த டாலர் மணியோட ஆளா தானே எவ்வளவு நாள் இருந்தீங்க, அதுக்கு இந்த டாலர் மணி உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தான், மாசம் ஆனா 50,000 ரூபாய் கொடுப்பான் அவ்வளவுதானே, ஆனா அவன் எவ்வளவு தெரியுமா சம்பாதிக்கிறான், கோடி கணக்குல சம்பாதிக்கிறான் சார். ஒரு உண்மையை சொல்லவா, ஒரு நாளுக்கு மட்டுமே 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவனுடைய பப்புல பெட் கட்டியே அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு 20 இருந்து 25 கோடி வரைக்கும் அவன் சம்பாதிக்கலாம். ஆனா உங்களுக்கு வெறும் 50,000 ரூபாய் கொடுக்குறான். நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிச்சை காசெல்லாம் அவன் கொடுக்கறத விட்டுட்டு அவன் இங்க சேஃபா பிசினஸ் பண்றானா அதுக்கு நீங்க தான் காரணம், அதனால அவன் ஷேர் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட போய் கேளுங்க. அப்படி அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அதை விட உங்களுக்கு நிறைய கோடி கணக்குல காசு வர மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ ஒரு டீல பேசுறான். இதுல அந்த இன்ஸ்பெக்டரும் மனசு மாறி நம்ம ஹீரோவையும் அங்க இருந்து வெளியே அனுப்ப, இதையுமே ஹீரோவுடைய அப்பா பாக்குறாரு. அங்க கடிச்சு இங்க கடிச்சு இப்போ இன்ஸ்பெக்டரோட ஆளாவும் ஹீரோ மாறிட்டானான்னு சொல்லி அந்த ஹீரோவோட அப்பாக்கும் பயங்கர கோவம் வர, இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்குமே பயங்கரமான பிரஷர் ஆகுது. அவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு சொர்ணாக்கான அப்படின்னு ஒரு அக்கா கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுமே அந்த வட்டியை கூட நீ திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி ஹீரோயினை போட்டு
போட்டு தொல்லை பண்றாங்க போல. அவங்க நிறைய பெண்கள் எல்லாம் வச்சு தொழில் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு வாரத்துல நீ காசு கொடுக்கலனா இந்த பெண்களுடைய லிஸ்ட்ல உன்னையும் சேர்த்துடுவேன்ற மாதிரியும் ஹீரோயினை மிரட்டுறாங்க. அதையுமே இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் திருப்பி வேணும், வட்டி காசோட வேணுமா, இதை மட்டும் நீ கொடுக்கலனா இன்னும் நான் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அங்கிருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த டாலர் மணியை வந்து மீட் பண்றாரு. யோ மணி, நீ டெய்லி 5 லட்சம் ரூபாய் எனக்கு ஷேரா கொடுக்குற, நீ 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறியாமே, எதுக்கு எனக்கு பிச்சை காசான 5000 ரூபாய் தூக்கி போட்டுன்னு இருக்க அப்படின்ற மாதிரி டாலர் மணிக்கிட்டேயே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டீல் பேச டாலர் மணி ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்லையும் தூக்கி போடுறாரு. இந்த பணத்தை நீ ஸ்விம்மிங் பூல்குள்ள போய் எடுத்துட்டு வந்துட்டனா உனக்கு டெய்லி 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறன்ற மாதிரியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயும் குதிக்க உடனே தன்னுடைய ஆட்கள் எல்லாம் அனுப்பி அதுக்குள்ளேயே நம்ம இன்ஸ்பெக்டரை அமைக்கி போட்டு தள்ளான்னு முயற்சி பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் பதறி போய் வெளியே வர, ஏயா பாதுகாப்பு கொடுக்கறது தான் உன்னோட வேலை, அதை விட்டுட்டு என்கிட்டயே ஷேர் கேட்டனா உனக்கு இதுதான் நிலைமை, கொடுக்கறத வாங்கிட்டு மூடிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரையும் அவமானப்படுத்தி அங்க இருந்து அனுப்புறாரு. இதுல இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கர கோவம் வருது. அப்பதான் நம்ம ஹீரோவை வந்து பாக்குறாரு. நீ சொன்னது கரெக்ட் தான், அவன் ரொம்ப ஓவரா தான் பண்றான், இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரா நான் என்ன பண்ணுன்றத நீ சொல்லுன்ற மாதிரி சொல்ல அந்த பப்புல வச்சுதான் அவன் பெட்டிங் எல்லாம் பண்றான், அந்த பப்புல போயிட்டு அந்த பெட்டிங் காசெல்லாம் சீஸ் பண்ணுங்கன்ற மாதிரியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி அந்த பணத்தை எல்லாம் சீஸ் பண்றாங்க. ஒரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க. இப்ப அந்த பணத்தை எல்லாம் வச்சு நம்ம ஹீரோவும் இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த பப்புக்கு பக்கத்திலேயே இன்னொரு பப்பை ஓபன் பண்றாங்க. இதையுமே நம்ம ஹீரோவுடைய அப்பா பார்க்க, டேய் தம்பி, வர வர நீ ரொம்ப தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தெருப்பக்கம் கூட்டிட்டு போறாரு. அங்க நிறைய குற்றவாளிகள் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவால அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க போல. பாத்தியா, இவங்கெல்லாம் எவ்வளவோ பேரு என்னால தெரிஞ்சிருக்காங்க, நீயும் தெரிஞ்சிரு, கிடைக்கிற சின்ன காசை வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல. ஆனா ஹீரோவுமே அதே தெரு வழியா நம்ம ஹீரோவுடைய அப்பாவை மறுபடியும் கூட்டு வராங்க. அங்க தெருவில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து ஹீரோக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் எனக்கு எதுக்கு தெரியுமாப்பா வணக்கம் வைக்கிறாங்க, இவங்க கிட்ட எல்லாம் நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன் அதனால வணக்கம் வைக்கிறாங்க, இங்க பணம் தான்ப்பா எல்லாத்தையும் டிசைட் பண்ணோம், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து போறாரு. இதையெல்லாம் பாக்குற ஹீரோவுடைய அப்பாவும் இதுக்கு மேல இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சிபிஐக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுல எங்க ஊர்ல நிறைய பெட்டிங்லாம் நடக்குது, அதுல எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆயிருக்காரு, கொஞ்சம் நீங்க நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அந்த லெட்டர் அனுப்ப இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து அந்த பப்லையும் அந்த பெட்டிங் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் சொன்ன தேதியில பணம் கொடுக்காதனால அவங்க வீட்டுக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை அந்த சொர்ணாக்கா அனுப்புறாங்க. இன்னைக்கு நைட்டு நான் சொல்ற பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அங்க இருக்கிற பிசினஸ் மேனோட நான் சொல்ற மாதிரி நீ இருக்கணும்ன்ற மாதிரியும் அவங்கள மிரட்ட, அப்பதாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாரு. சொர்ணாக்காக்கு நம்ம ஹீரோயின் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த சொர்ணாக்காக்கு செட்டில் பண்ணிட்டு இப்ப அங்க இன்ஸ்பெக்டரை கையில போட்டு வச்சிருப்பார்ல, அப்படி அந்த இன்ஸ்பெக்டரை விட்டோம் இந்த சொர்ணாக்கா பெண்களெல்லாம் வச்சு பிசினஸ் பண்றான்னு சொல்லி அந்த பணத்தை மறுபடியும் பறிமுதல் பண்ணிட்டு சொர்ணாக்காவை போட்டு அவரு ஜெயிலையும் அடைக்கிறாரு. அப்படி ஹீரோயினை காப்பாத்தினதுனால நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஹீரோ மேல காதல் வருதுங்க. இப்போ ஹீரோ அந்த பப்ல அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து பெட்டிங் பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பெட்டிங் பிசினஸ்லாம் இப்போ ஹீரோ பண்றதையும் இன்ஸ்பெக்டர் பண்றதையும் பார்த்து அந்த டாலர் மணி பயங்கரமா காண்டாகிறான். அவனுடைய பப்ல இருக்கிற கூட்டம்லாம் இப்போ இவங்க பப்புக்கு வந்ததுனால அவனுக்கு இன்னும் பிரச்சனை ஆகுது. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குதுங்க, அதாவது ஒரு பிளேயரோடைய கான்டாக்ட். அந்த பிளேயரோடைய மேனேஜரையும் கூட்டிட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இதுக்கப்புறம் ஒரு பிளேயர் எப்படி ஆடுவான்னு நம்ம கெஸ் பண்ண தேவையில்ல, ஒரு பிளேயரை நம்ம ஆட வச்சு பெட் கட்டலான்னு சொல்லியும் அந்த பிளேயரை ஆட வச்சு பெட் கட்டுறாங்க. இப்படி ஹீரோவுடைய வளர்ச்சி பிடிக்காம ஹீரோவை அந்த டாலர் மணி போட்டு தள்ளலான்னு பார்க்க ஒரு தியேட்டர்ல ஹீரோ படம் பார்க்க வரப்போ அவரை கத்தியாலையும் யாரோ குத்திடுறாங்க. அதே வேளையில அந்த இன்ஸ்பெக்டருடைய பொண்ணையும் இந்த டாலர் மணி கடத்தி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்றபடி நீங்க கேட்கலனா எதனா பண்ணிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறான். இப்போ ஹீரோ இந்த இன்ஸ்பெக்டர் 2 பேருமே டாலர் மணியை வந்து பார்க்க, அப்பதான் அவங்கிட்டையும், டேய் டாலர் மணி, நீ இந்த பப்ல வச்சு இந்த பெட்டிங்லாம் நடத்தி சின்னதா தான் சம்பாதிக்கிற, ஆனா நாங்க இந்த தொழிலுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே டீம்ல ஆள்ற பிளேயர் வரைக்கும் கான்டாக்ட் பிடிச்சிட்டோம், இப்ப நம்ம சொல்றத அந்த பிளேயரே கேட்பான் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட வந்து சொல்ல, யார் அந்த பிளேயர், ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னு ஒரு பிளேயரோட பேரை சொல்றாங்க. அவரா, டேய் என்ன விளையாடுறீங்களா, அவரு நீங்க சொன்னா கேப்பீங்களா, என் பொண்ணே அந்த பிளேயருடைய ஃபேன் தான், எங்க அந்த பிளேயருக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அந்த பிளேயருக்கு வீடியோ கால் பண்ணி இந்த டாலர் மணி கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்ப டாலர் மணி கிட்டையும் ஒண்ணு இல்ல, நம்ம கோடி கணக்குல அந்த பிளேயர் மேல பெட்டு கட்டலாம், அவன் நம்ம சொன்ன மாதிரியே அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுவான், அதை வச்சு நம்ம கோடி கணக்குல சம்பாதிக்க போறோன்ற மாதிரி ஒரு பிளான போட, சோ அது வரைக்கும் எதிரியா இருந்த அந்த டாலர் மணி இப்ப நம்ம ஹீரோவோடையும் இன்ஸ்பெக்டரோடையும் சேர்ந்து, அதாவது 3 பேருமே பார்ட்னர்
பார்ட்னர்ஸா மாறி இந்த பிசினஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் சிபிஐல இருந்து சில அதிகாரிகள் வந்து இப்ப நம்ம ஹீரோடைய அப்பாவை பாக்குறாங்க. நீங்க கொடுத்த லெட்டர் எங்க கையில வந்து மாட்டுச்சு, இதை நம்ம ஒளிச்சாகணும், கவர்மெண்ட்ல இருந்து எங்களை சீக்கிரட்டா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இப்ப ஹீரோட அப்பா கிட்டையும் எல்லா தகவலை பத்தியும் கேட்க, இப்ப ஹீரோடைய அப்பா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற தன் பையனையே சிபிஐ கிட்ட புடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. சிபிஐயும் உங்க பையன் கூட நீங்க நெருங்கி பழகிற மாதிரி பழகுங்க, உங்க பையனுக்கு அவன் காதலிக்கிற பொண்ணோடையே திருமணம் பண்ணியும் வைங்க, அப்படி அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட ஒரு மைக்ரோபோனையும் கேமராவையும் கொடுத்துருங்க, அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்றான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவனை கைது பண்ணிடலாம், அவனுக்கு பின்புலத்துல யாரு இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்களையும் கைது பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல, அப்படி நம்ம ஹீரோ இப்போ ஒரு தனி வீடு எடுத்துதான் தங்கிட்டு இருப்பாருங்க. அந்த வீட்டுக்கும் உங்க அப்பா வராரு. உங்க அம்மாவோட வந்து நாங்க பழசெல்லாம் மறந்துட்டோம், இதுக்கப்புறம் உனக்கு அந்த பொண்ணுடைய திருமணம் பண்ணி வச்சிடுறோம், நம்மளாம் சேர்ந்து வாழலான்ற மாதிரியும் அவங்க அப்பா சொல்ல ஹீரோவுமே எமோஷனல் ஆகுறாரு. அப்பாவே நம்மள ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லியும் அப்பாவை முழுசா நம்ப இப்ப ஒரு பையனுக்கு ஹீரோவுடைய அப்பாவும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோயினோட தான் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இதுலயும் அந்த சிபிஐ அதிகாரிகள்லாம் வந்து சும்மா கெஸ்ட் மாதிரி கலந்துக்க, அப்படி அந்த திருமணத்துக்கு அந்த டாலர் மணி அந்த இன்ஸ்பெக்டர்லாம் வந்து ஹீரோ கூட பேசிக்கிட்டும் இருக்காங்க. திருமணம் நடக்கிற நேரத்துல ஹீரோவோட அறையில வந்து ஒரு ரகசிய கேமராவையும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அந்த சிபிஐ அதிகாரிகளும் செட் பண்றாங்க. திருமணத்துக்கு கிஃப்டா நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா ஒரு வாட்சை பரிசா கொடுக்க, இந்த வாட்ச் எப்பவுமே என் ஞாபகமா உன் கையில தான் இருக்கணும்ன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. அப்படி அந்த வாட்ச்குள்ளதான் ஒரு மைக்ரோஃபோன் வச்சிருக்காருங்க. அப்படி நம்ம ஹீரோ பேசுறது எல்லாமே இப்ப அவருக்கு தெரியும். இப்ப நம்ம ஹீரோ அவரோட ரூம்ல உட்காந்தும் 80 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேயர் மேல பெட் கட்டுறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம பெட் கட்டினதுலயே இதுதான் பெரிய அமௌண்ட், இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, ஆனா அதை நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பண்ணா ரிஸ்க் கம்மின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, அதையுமே இப்போ இந்த ஹீரோவுடைய அப்பாவும் அந்த சிபிஐ அதிகாரிகளும் ஒட்டி கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அடுத்ததா அந்த 80 கோடி ரூபாவை டாலர் மணி கிட்ட இருந்தும் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்தும் தாங்க நிறைய வாங்குறாரு. அப்படி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அந்த பிளேயருடைய மேனேஜர் கிட்டையும் பேச வைக்க, அப்படி எல்லாமே சுமூகமா முடியுது. அவங்களும் அந்த பெட்டிங் காசெல்லாம் ரெடி பண்றாங்க. இப்போ ஹீரோ அங்க இருந்து போனதும் அந்த இன்ஸ்பெக்டரும் டாலர் மணியும் ஒரு டீலை போடுறாங்க. இந்த ஹீரோ ரொம்ப டேஞ்சரானவன், முதல்ல உனக்கு அவன் எதிரியா இருந்தான், அதுக்கப்புறம் எனக்கு அவன் எதிரியா மாறினா, இப்ப ரெண்டு பேரையுமே அவனோட டீம்ல சேர்ந்துக்கிட்டு அவன் ஏதோ பாஸ் மாதிரி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு அவன் நம்மளுக்கு எதிராகவே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த 80 கோடி ரூபாய் டீலை நம்ம முடிச்சிட்டோம்னா அவன் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி இவங்க ஒரு திட்டம் போட, அப்படி அந்த நாளும் வருதுங்க. அந்த பிளேயர் மேலையும் இவங்க பெட் கட்டத்துக்காக அந்த பிளேயருடைய மேனேஜரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த 80 கோடி ரூபாவை இவங்க கைமாத்திக்கிட்டும் இருக்காங்க. அப்பதாங்க அந்த இடத்துக்கு இப்ப இந்த சிபிஐ அதிகாரி நம்ம ஹீரோவுடைய அப்பான்னு சொல்லி எல்லாரும் வந்து சரவுண்ட் பண்றாங்க. அங்கதான் ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. தன்னோட அப்பாவே துப்பாக்கி எதிர்த்து வந்து நிக்கிறத பார்த்து, எப்பவுமே என்ன நீ வாழ விட்டதில்ல, இப்ப நீ திருந்திட்ட, என்ன மன்னிச்சிட்டேன்னு நினைச்சா என்னப்பா இப்படி பண்றன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோவுடைய அப்பாவும் கோவப்பட்டு, நீ பண்ற தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால பொறுக்க முடியல, என்ன மாதிரி நேர்மையான அதிகாரிக்கு இப்படி ஒரு பிள்ளையா இருக்கிறதுன்னு சொல்லி அங்கேயே ஒரு துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவோட அப்பாவே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறாருங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோ அங்க சரிஞ்சு விழுந்து இப்ப போய் சேரவே செய்யறாரு. இதையெல்லாம் அங்க அந்த மணியும் இந்த இன்ஸ்பெக்டரும் பார்க்க, இப்ப அவங்களையும் சிபிஐ அதிகாரிகள்லாம் சுத்தி வளைச்சிருக்கிறதுனால, அட பாவீங்களா எங்களை விட்டுருங்கடான்னு சொல்லியும் அவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்படி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டோம் நம்ம உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோலையும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாரு. மீடியா இதை நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோ நானு இந்த மணி ரெண்டு பேருமே ஒரு பிளேயர் மேல பெட் கட்டலான்னு சொல்லி இங்க வந்தோம். ஆமா, நாங்க பெட்லாம் கட்டியிருக்கோம். அதை இப்ப போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்காக எங்களை கைது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எங்களை என்கவுண்டர் பண்றான்னு எங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. தோ அந்த கான்ஸ்டபிள் அவர் பெத்த புள்ளையே போய் என்கவுண்டர் பண்ணிட்டாரு, அப்படின்னா எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரியும் அந்த வீடியோவை மீடியாவுக்கும் அனுப்ப, இப்ப மீடியாவும் அங்க வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள மறுபடியும் அந்த சிபிஐ அதிகாரிகளோட வந்து ஹீரோவுடைய அப்பா இவங்களையும் சரவுண்ட் பண்ண, இப்படி இவங்க மேலேயும் துப்பாக்கியை வைக்கிறாரு. ஆனா எப்படியோ அந்த மணியும் அந்த இன்ஸ்பெக்டரும் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவையும் அதே துப்பாக்கியை வச்சு போட்டு தள்ளலான்னு போக, ஆனா அந்த துப்பாக்கி வெடிக்க மாட்டேங்குதுங்க. அதே துப்பாக்கியாலதான் நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை சுற்றுப்பாரு. அப்ப மட்டும் வெடிச்சிருக்கும். இப்ப ஏன் வெடிக்கலன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உசுரோட வந்து நிக்கிறாருங்க. பார்த்தா அங்கதான் ஒரு பக்காவான பிளான நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலி இந்த பிளான் பண்ணது எல்லாமே செயல்படுத்தினது எல்லாமே ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோ எப்போ இந்த பெட்டிங் எல்லாம் வச்சு தன்னுடைய ஃப்ரெண்ட் அவர் இறந்திருப்பாரோ அப்பயே இதுக்கு காரணமா இருந்த மணி இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் இப்படி மாட்ட வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால எப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா சிபிஐக்கு லெட்டர் போட்டிருப்பாரோ அப்பயே சிபிஐ கிட்ட வந்து, ஹீரோ நீங்க இதை பண்றதுக்கு நான் உதவி பண்றேன், ஒரு பெரிய பெட் கட்டி அதுல ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு வர வச்சு இதுக்கு பின்னணியில இருக்கிறவங்களெல்லாம் நான் மாட்ட விடுறேன்னு சொல்லி அவருக்கு இந்த கேமரா உங்க அப்பா வச்சது, தான் கையில இருக்கிற அந்த மைக்ரோஃபோன் சொல்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கோங்க. அப்படி இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரியே சில நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுதான் அவர் பிளே பண்ணிருப்பாரு. உண்மையாலேயே அந்த பெட்டிங்ல அந்த
கிரிக்கெட் பிளேயர் கூட வந்திருக்க மாட்டாங்க. அப்படி இன்ஸ்பெக்டரையும் அந்த மணியையும் கூட்டிட்டு வந்து இந்த பெட்டிங் உலகத்துல இவங்கள மாதிரி இருக்கிற ஃப்ராடுகளெல்லாம் வெளிப்படுத்தி இப்போ அவங்களையும் கைது பண்ண வைக்கிறாரு. இவனுங்க வேற அவசரப்பட்டு மீடியா கிட்ட எல்லாம் நானும் மணியும் சேர்ந்து பெட்டிங் எல்லாம் பண்ணிருக்கோன்ற மாதிரி வேற உண்மையை சொல்லிடுவானுங்கல்ல. அதனால இவங்க 2 பேரும் இப்ப தொக்கா மாட்டிக்கிறாங்க. இதையெல்லாம் இப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் கேள்விப்பட தான் பையனை புல்லரிச்சு பாக்குறாரு. நீ ரொம்ப கெட்டவன், உருப்படாம போயிடுவ, மோசடி மன்னன்னு பார்த்தா இவ்வளவு நல்லவனா இருக்கியடா, இப்படி ஒரு பிளான போட்டிருக்கியடான்னு சொல்லி தான் பையனையும் கட்டி அணைச்சிக்க தான் பையன் மேல இருக்க கோவமோ ஹீரோவோட அப்பாவுக்கு போதுங்க. ஆனா அதுலதான் இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. இப்ப அந்த பெட்டிங் அமௌண்டா கைப்பற்றின அந்த 40 கோடி ரூபாவை ஹீரோவுடைய அப்பாவும் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்க, அப்படி ஒப்படைச்சதுனால ஹீரோவுடைய அப்பாவுக்கு கவர்மெண்ட்ல இருந்து மெடலே கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம், 80 கோடி ரூபாய் தானே அமௌண்ட், ஏன் 40 கோடி ரூபாய் ஒப்படைக்காருன்னு கேக்குறீங்களா? அதுல தாங்க நான் இன்னொரு ட்விஸ்ட் சொல்ல போறேன். நம்ம ஹீரோ என்னதான் இந்த உதவியை சிபிஐக்கு பண்ணியிருந்தாலும் அது ஒரிஜினலான சிபிஐ இல்லைங்க. ஆமாங்க, ஹீரோட அப்பா லெட்டர் போட்டிருப்பார்ல, அப்பயே ஹீரோ அந்த லெட்டரை கிழிச்சு போட்டிருப்பாரு. அவங்க ஏரியால இருக்கிற சில ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க கிட்ட லட்சக்கணக்கில் காசு கொடுத்து கொஞ்ச நாளுக்கு மட்டும் நீங்க சிபிஐ அதிகாரியா நடிக்கணும்னு சொல்லி அவங்க நாங்க டெல்லியில இருந்து வந்திருக்கோம், ரகசியமா தான் இந்த பிளான பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா கிட்ட அவங்க சிபிஐ அதிகாரியா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தெல்லாம் கைமுதல் பண்ணதுக்கு அப்புறம் 40 கோடி ரூபாய் மட்டும் நீங்க கைமுதல் பண்ணதா வெளியே சொல்லிருங்க, மீதிலாம் பிஎம் ஃபண்டுக்கு போயிடுன்ற மாதிரியும் ஹீரோவோட அப்பா கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவரு 40 கோடி ரூபாய் சொல்லியிருப்பாருங்க. இப்ப பிஎம் ஃபண்டுன்னு சொன்னது பர்சனல் மணியா நம்ம ஹீரோவோட ஃபண்டுக்கு தான் அது போயிருக்கும். அப்படி ஹீரோ அங்க 40 கோடி ரூபாவை அவங்க அப்பாக்கே தெரியாம ஆட்டைய போட்டு இப்ப அப்பா கிட்டயும் தான் நல்லவன்ற மாதிரி பேரை வாங்கி அங்க சமுதாயத்திலையும் இந்த பெட் கட்டினதுக்காக அந்த மணியையும் இன்ஸ்பெக்டரையும் மாட்ட விட்டு இப்ப 40 கோடி ரூபாவை அவர் நண்பர்களோட பிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி பல ட்விஸ்டுகளோட இந்த கதை முடியுதுங்க. ஒரு விறுவிறுப்பான வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.